இன்னைக்கு மாற்றத்துக்கான தேவையும் அவசியமும் வந்துருச்சு. நான் அரசியலே இல்லாம இதே மாதிரி பேசிட்டே தான் வாழ்க்கையில போலான்னு நினைச்சேன். ஆனா ஒரு சில பெரியவங்க கூப்பிட்டு, தம்பி உனக்கு வந்து உன்னை ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருவாங்க. நீ அரசியல்ன்றதுல யாரு கூடயாவது சேர்ந்து பயணி அப்படின்றப்ப அங்க நான் வேறுபடுறேன். யாரு கூடயும் நான் சேர்ந்து பயணிக்க விரும்பலை. அப்படியே பயணிச்சாலும் அது எல்லா ஊரை சேர்ந்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் எடுக்கக்கூடிய முடிவு. ஆகையினால அது தனிப்பட்ட விஷயம். நாங்க வந்து இப்ப தனியா நிக்கணும்னு சொல்றதுக்கான ஒரே காரணம், எங்களுடைய பலத்தை நிரூபிச்சு, எங்களுக்கும் ஆள் இருக்கு. இனிமேல எங்கள வந்து அங்கீகரிங்க. எங்களுக்கு எதிரா பேசக்கூடியவன நீ கண்டி அட்லீஸ்ட். கண்டிச்சிரு. அவங்க என்ன பாப்பான், அவன்கிட்ட இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கவன போயிட்டு, நீ ஏன்பா எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு கொல்ட்டி, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். மன்னர்னு ஒருத்தர் இருக்காரு. எல்லாருமே இந்த 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 உங்களுக்கு 2 ஸ்டேட் இருக்குல்ல, நீ அங்க போன்றான். இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் போடுற லட்சக்கணக்கான பேர் இருக்கான் என்னோட வீடியோஸ் இன்ஸ்டால. கண்டிக்கணுமா இல்லையா சீமான்? அவரே வந்து அதை ஏத்தி விடுறாரு. டேய் வீடு தேடி அடிடா, வீடு ஏறி அட்றா. அவர் இது ஒரு அடிதடி கட்சி, பயங்கரவாத கட்சி. தேர்தல் மட்டும் இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னையெல்லாம் அடிச்சு என்னைக்கே புதைச்சிருப்பாங்க மண்ணுக்குள்ள.